போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் உடந்தையாக இருந்ததாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் முருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் நுண்ணறிவு பிரிவு காவலர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அவருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது? கைது செய்யப்பட்டுள்ள முருகன் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இன்று காலை இவர் மெரினா கடற்கரையில் பணியில் இருந்தபோது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் சிந்தாதிரிப்பேட்டையில் நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலராக பணிபுரிந்திருக்கிறார். அப்போது போலி பாஸ்போர்ட் கும்பலுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் மெரினா பகுதியில் அவருக்கு இன்று பணி வழங்கப்பட்டிருந்தது. பணியில் இருந்தபோது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வலசரவாக்கத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராமர் என்பவர் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார். அவர் விண்ணப்பிக்கும் போது அவர் வைத்திருந்த அனைத்து ஆவணங்களும் போலியானவை என்பது கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையை தொடர்ந்து போலி ஆவணங்கள், போலி பாஸ்போர்ட் தயாரித்து கொடுத்ததாக மண்ணடியை சேர்ந்த யூசுப் என்பவரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். இந்த 2 பேரிடமும் தனித்தனியாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது தங்களுக்கு முகவரி பதிவை உறுதி செய்து தொடர்பான ஆவணங்களை கொடுத்ததாக நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் முருகன் உதவி செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை தற்போது இன்று காலையிலிருந்து நடத்தப்பட்டு தற்போது முருகனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த கும்பலுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மேலும் 4 பேரையும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் 3 பேர் நுண்ணறிவு பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த 4 பேரையும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராமர் மற்றும் யூசுப் உடன் நைஜீரியாவை சேர்ந்த போலி பாஸ்போர்ட் கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த நைஜீரியா கும்பலுக்கும் இவர்கள் உதவி செய்திருக்கிறார்களா என்ற தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள முருகன் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற பட்டியலை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.